அன்பிற்குரிய டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வரும் மார்ச் 29ஆம் தேதி முதல் உங்கள் டூரிங் டாக்கீஸில் ஒரு புதிய நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியினுடைய பெயர் மைல் கல். அண்ணாமலை முதலில் பார்த்தேன் கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். இந்த மைல்கல் நிகழ்ச்சியில் முதலில் இடம்பெற இருக்கின்ற சாதனையாளர் பிரபல இயக்குனரான சுரேஷ் கிருஷ்ணா. ஒரு ஜீரோலேருந்து வித்தின் 10-15 இயர்ஸ் ஒரு எம்பையரே கிரியேட் பண்ணிட்டார். நினச்சி பாருங்கள், நம்ம லைஃப் இதுக்கப்புறம் என்னடா இருக்குது நினச்சி பார்க்கும்போது at the age of 48 when you are done finished போது no, life is still there, you can still fight it out, you can still overcome so many things சொல்லி அந்த இன்ஸ்பைரிங் ஸ்டோரி நான் அவர் வாயாலே கேட்டோன்னு நான் அழுதுட்டேன் நிஜமாவே. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். நன்றி. Chai with Chitra. நிருபம் என்னத்துக்கு பேட்டி எடுக்கிறோம் நம்ம அதுக்காக வந்தேன். எந்த பத்திரிக்கை எனக்கு தினத்தந்தின்னா எனக்கு சுரீருக்கும் வந்து அவ்வளோ அழைக்கிட்டேன். என்ன காரணமோ தெரியல, இந்த தினத்தந்தியில் எட்டையில் எம்ஜிஆரை பற்றி கார்ட்டூன் ஒன்று போடுவோம், தினம் கார்ட்டூன். அது எங்களுக்கா தினம் பார்த்தோம்னா என்னைக்கிட்ட அந்த கார்ட்டூனில் பார்க்கலாம் இதை போட்டு அந்த இது கோபம் எனக்கு உடனே திருப்பி இங்கே வாயான்னு நீ பேட்டி எடுக்கிற மேனேஜர்கிட்ட பர்மிஷன் வாங்கினியா? பேட்டி எடுக்கிறோம் நாங்கள் நிருபுறோங்க, யாருடைய பர்மிஷன் எங்கே தேவை? நாங்கள் போய் யார் வேணாலும் காக்கலாம். அது தப்பப்பா, அப்படி பேசக்கூடாது. இது எங்கள் கஸ்டடியில் இருக்குது. லா பாயிண்ட் எல்லாம் பேசுகிறது ஜாஸ்தி. நான் மேனேஜர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு வா, என்ன என்ன மிரட்டுறேன்னா நான் மிரட்டல, நான் உங்கள்கிட்ட சாதோபாதா தான் சொன்னேன். ஏஞ்சி விடனே கையை பிடிச்சி தந்தோம்னா 10 அடிச்சிட்டான். ஓங்கி அடிச்சிட்டாங்க. அவ்வளோதான். அவன் பெரட்டிட்டேன். பெரட்டி அடி வாங்கன்னு வாங்கி அங்கேருந்து ஆஃபீஸ் பாய்ங்க அவங்க எல்லாம் வந்து கடிச்சிட்டான். உன்னை பாரு உன்னை என்ன செய்கிறேன்னு போயிட்டான். போய் போலீஸ் ஸ்டேஷனில் ரிப்போர்ட் கொடுத்து சப் இன்ஸ்பெக்டர் ஒரு போலீஸ்காரன் எவனோ ஜீப்பில் வந்து இறங்குறாங்க. நாங்கள் உள்ளார செட்டுக்குள்ளார உட்காந்து உள்ளார வந்தான். நான் பாருங்கள் அங்கே நிற்கிறான் பாருங்கள், அந்த பேண்ட்டை போட்டுக்கிட்டான், அவன் தான் என்னை அடிச்சுவேன் அப்படின்னு. நான் அங்கேருந்து நேராக வந்தேன். ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்துட்டார். என்ன பேசுங்கன்னு, ஏன் அவனை அடிச்சிங்கண்ணா? உங்கள் கேள்வியே சரியாக இல்லையே சார். ஒருத்தன் தப்பு செய்யாத இன்னொருத்தன் அடிப்பானா? முதல்ல அதை நீ புரிஞ்சுக்கும். சர்பஞ்சிட்ட கேட்டேன், என்ன லா பாயிண்ட் பேசுகிறேன்? நான் லா பாயிண்ட் பேசுகிறேன், நடந்த பேசுகிறேன் மீது நான் சாதுவாக சொன்னேன். போய் பர்மிஷன் கேட்டுட்டு வான்னு கையை பிடிச்சி நான் தள்ளாத உண்மை, நீ புறப்படு அப்படின்னு அடிச்சிட்டான். நான் திருப்பி கொடு, இது யார் மேலே தப்பா நீ சொல்லு, நீங்கள் என்ன வேணால் செய்து பண்ணுங்க. என்ன போலீஸ் ஆக்ட் பூரா எனக்கு தெரியும். எங்கள் அப்பா போலீஸ் தான். அவன் மூஞ்சி மேலெல்லாம் அடிச்சிருக்கீங்களே, அடிக்கும் போது எதில் அடிக்கிறோம், எங்கே அடிக்கிறோம், எதை தூக்குறோம் யாருக்கு தெரியும்? கோவத்தில் நீங்கள் எங்கே கேட்கறல, அது போல் தான் நானும் வரேன். இங்கே வாயா, இங்கே வா. அவன் சம்பளிச்சாள். அவன் நேராக என்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லு. நேராக போயிட்டாங்க. அவனை போய் திட்டி அனுப்பிச்சிட்டான். இது எம்ஜிஆர் வந்தார், இது அந்த அம்மா வந்துச்சு. அவர்கிட்ட சொல்லிட்டாங்க, என்ன துறை. அப்போ அவர்கிட்ட அவ்வளோ பழக்கம் கிடையாது. அதில் அப்போல்லாம் பயந்துக்கிட்டு வரும். அப்போ அடித்து பலமாக அடிச்சிடு. ஆனால் நான் அப்போ அந்த கார்ட்டூன் விஷயம் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு தினத்தையும் சொன்னோன்னே எனக்கு ஆத்திரத்தாக அதுதான் போட்டு வாங்கினாரு அப்படின்னு சிரிச்சுட்டு அவர் டைரக்டர் நிலங்களை சொல்லிவிட்டு சரி போய் வேலை பாருங்கள்
இந்த சம்பவம் முடிஞ்சு போச்சு. படம் முடிஞ்சு போச்சு. பானுமதி ஸ்டுடியோவில் படத்தை போட்டிருப்போம், பார்த்தோம். எல்லாம் எம்ஜிஆர் இது ஆர்டிஸ்ட்டு இது பானுமதி அம்மா எல்லாம் வந்துச்சு, முடிச்சாச்சு. அந்த அம்மா அங்கே போட்டு டைரக்டர் நீலகண்டன் எது அப்போ இந்த முடி வந்து இது வரைக்கும் விட்டுருந்தார். திருடாதேன்னு ஒரு படம் ஏஎல்எஸ் லட்சுமணன் இருக்கிறார். அவர் 22ஆம் தேதியில கால் செட்டு கொடுத்துருக்கார். அவங்க செட்டு அங்கேயே தான் போட்டிருக்கு. நான் மயிறு வச்சுக்க போகிறேன் கிளம்புறேன் அப்படின்னு. அதெல்லாம் பண்ணிக்கோங்க, நல்ல இருக்கோங்க, நல்லா ஓவராக அடிக்காதீங்க, நல்ல இதை பார்த்தாங்க. அதை சொல்லியிருக்கேன் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தருவேன். அந்த பக்கம் நின்றுக்கிட்டு கை கட்டிட்டு பேசாமல் நின்றுக்கிட்டு பாருங்கள் ஆண்டவங்க செயல். இந்த பக்கம் திரும்புகிறேன், எப்படி திரும்புகிறாரு? இங்கே வா நிலையிட்டு சார் அண்ணா, உங்களுக்கு தெரியாத படத்தில் யார் அசிஸ்டண்ட்டு? இவங்க லட்சுமணன், இவங்க மௌனபு. அவன் வேண்டாம், அவனை வச்சுக்கோ. இல்லை அவங்ககிட்ட சொல்லியா? வேண்டாம் சார், நான் சொல்கிறேன் வேண்டாம், அவன் வேண்டாம். அவனுக்கு இனிமேல் அவன் நான் எந்தெந்த படம் செய்யணுன்னு எல்லாத்துலேயும் அவன் உண்டு. அருமை. அப்போ தான் போட்டார் ஆடுறோம். அந்த சம்பவம் இருக்குல்ல, அது அவருக்கு மனசில் பதிய வச்சிருச்சு. அதுதான் எம்ஜிஆர். உடனே நீலகண்டன் சார் நாளைக்கு ஆஃபீஸுக்கு வந்தாங்க. சரிண்ணே வந்தாங்க. அதுக்கு பிறகு சில படங்கள்லாம் செஞ்சோம். நீர் நெருப்போம். அதில் எங்கள் இது இந்த எம்ஜிஆர் கீழே இருந்து மேலே இறங்கி ஏறி வருவார். அப்போ இந்த இதில் அந்த அம்மா வரும், இந்த கத்தி அடிப்பான், அந்த டேபிளில் வந்து சட்டுன்னு தூக்கும். ஒரே ஷாட் சொல்லிட்டார். அதுக்கு நீலகண்டன் சார் இந்த கத்தி அடிக்கிறவன் இருக்கான அவனை பிடிச்சி அவனை கொண்டு வந்தன்னு புடைச்சன் மேனேஜர் சொல்லியார். அவன் எங்கே ஏன்னா போகிறது ஒருத்தனை விட்டுறான். அந்த ஷாட்டை எல்லாம் வச்சாச்சு, வந்தாச்சு. இவர் என்ன பண்ணிட்டார் நீலகண்டன், நான் இந்த கத்தி எடுக்கிறவனை தேடி கண்டுபிடிச்சி கொண்டாடான்னு சொன்னான். நான் சொன்னதை அவன் ஏற்றுக்கல, போட்டான். ஆள் இடாதப்போ அது ஏன்னா உங்கள்கிட்ட சொல்லிடு, நான் பார்த்துக்கிறேன் விடு, நான் பார்த்துக்கிறேன். இவருக்கு இதாச்சு. நானும் என்னடா கோவம் முடிஞ்சு இதெல்லாம் செய்ய போகிறாரா என்ன, இவனை ப்ரெஸ் பண்ணி ஆளை பிடிக்கலையா, இவன் சும்மா இருந்தானா, இவங்க என்ன பண்ணாங்க என்னது அப்படி வருமணின்ட்டு ஆகும். அங்கே முடிச்சுட்டு அவர் போய் அதை மேலே ஏறி வா. நான் ஏறி வந்து ராமவர்த்தி தான் கேமரா, அது வந்து இது சரி இவர் போகணும். ஏய் துரை அண்ணா என்ன கச்சேத்துவோ அங்கே முடிஞ்சு காலி 2 ஆகும்போது நான் தலை தூக்கிறதுக்கும் நீ அடிக்கிறதுக்கும் நான் அங்கே வந்து வேறதுக்கும் ஒரே ஷாட்டில் இருக்கோம். அனுப்பியா கத்தியை வாங்கிட்டேன். எனக்கா கை நடுங்குது, கால் நடுங்குது. கரெக்டாக அதை குத்துதான். நான் அது போச்சுன்னா குத்திக்கும், போகலைன்னா தடி விட்டு போயிடும். அந்த கத்தி அது பாயிண்ட் அடிக்கிற கத்தி. ஷார்ட் போட்டாச்சு, லைட் போட்டாச்சு, எல்லாமே. அவர் சொன்னாப்படி அந்த இதில் கேமரா ஸ்டார்ட் அப்படின்னு அது பண்ணோடனே அந்த லைட் போட்ட உடனே அவர் எப்படின்னார், டாலி அடித்தோடனே அவரை பார்க்கல, இவரை பார்க்கல, ஓங்கி விட்டுவிட்டேன். ஓங்கி விட்டோடனே சக்குன்னு போய் விழுந்து அவர் பக்கத்தில் வந்து நின்றுட்டார். உடனே ராமவர்த்தி கேட்குறாரு, ஓகேவா? நான் பர்ஃபெக்ட் ஓகே, இன்னொரு ஷாட் எடுத்துக்கலாமா? ராமவர்த்தி சொல்கிறார், வேணாண்ணா தேவையில்லை, கரெக்ட் சார். ஏய் துரை எங்கேப்பா கை கொடு. என்னமோ கத்தனைங்களே, அவன் வேணாம் இவன் வேணாம் இவன். நம்ம கையிலே ஆளை வச்சுக்கிட்டு நீங்கள் ஊரில் இருக்கணும் தேடுறீங்களா? டைரக்டர் கேட்டார். எங்கள் மேலே இருந்து பாசங்க ஜெகநாதன் மேலே ஏமாறு. ஜெகநாதன் என்னென்னா டைலாக்ஸை மட்டும்தான் பார்த்துக்குவோம், மித்த எல்லா வேலையும் நான் தான் பார்த்துவோம். தப்பு வந்தாலும் நான் தான், ரைட் வந்தாலும் நான் தான். எம்ஜிஆர் எப்படி பழகுவார் உங்ககிட்ட? சார் அவரை போல கோபக்காரன் யாரும் கிடையாது. ஓ, அவரை போல இறங்கின மனுஷு உலகத்தில் எவனுமே கிடையாது. ஓ, இங்கே அடிபட்டு போச்சுன்னா நாம் வந்து அதை எடுத்து இப்போ கட்டு போட்டுடும். அவர் இருந்தாருன்னா எவனும் தொட முடியாது, அவன் தான் கை எடுத்து கட்டுவார், வெவ்வேறு எல்லாம் செய்வார். நாம் யாரும் பக்கத்தில் போக முடியும். அது போல் ஆளை பார்க்கவே முடியும் உலகத்திலேக்கா.
ஒரு சின்ன சம்பவம் நடக்கணும் நினைச்சது முடிப்பண்ணு பார்த்தீங்களா? அதுக்கு மூல காரணம் யாரு? நான் புரோக்கர் மணின்னு ஒருத்தன் குள்ளமாக இருப்பான், சமையல் கட்டில் இருந்தவன், அவன் புரோக்கர் ஆகிட்டான். ஓரியண்டல் பிக்சர்ஸ் தேவராஜ். அதில் கோவிந்தராஜன் உள்ள பாடு. அப்போ ஒரு கதையை 55,000 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க. இது தெரிஞ்சு போச்சு. அந்த கதையை நாங்கள் உட்காந்து எல்லாம் பார்த்துட்டு, அப்போ நாங்கள் எல்லாமே சேர்த்து இது என்ன கதையை, இந்த படம் எடுத்தால் எவனா பார்க்குறது, எவனா செய்கிறது, நாங்கள் எல்லாம் பேசிக்குவோம். இது காதல் போயிடுச்சு. அது டிஸ்கஷன் ஆகும். இல்லைன்னு வந்து கதை சொல்வார், அது அப்படி இது என்னென்ன அதில் இருக்குது. ஒரு ஹீரோவாக என்னுடைய பாயிண்ட் என்ன சொல்லுவேன் தெரியுமா? அண்ணா என் மேலே ஏதாவது தப்பாக இருந்தால் சொல்ல மன்னிச்சிருக்கேன். நான் என்ன தான் சொல்ல போகிறா சொல்லு, தப்பாக சொல்லு அப்படின்றாங்க. யார்? வீரப்பன் சார். ஒரு படத்தில் ஹீரோடு இருந்தால் அந்த ஹீரோ எப்படி இருப்பான்? அவன் 10 பேரை அழைக்கிறான் அப்படின்னா என்ன இருக்கு அவங்களுக்கு? எப்படி 10 பேர் அடித்தான்? அவன் இவ்வளோ இருக்கான், டக்குன்னு அடிக்கிறான், இதை கீழே விடுறான். அது ஜனங்க பார்த்துட்டு ரசிக்கிறது இல்லை. அவனுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்கும். பலசாலிக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட், அடிக்கிறதுலையோ ஏதாவது ஒன்று வேணும். அப்போ தான் அவன் ஹீரோவை ஏற்றும். அதுதான் என்னுடைய கொள்கை. அப்போ இந்த கதை அது உங்கள் என்ன பண்ண, அவர் பொறுப்பேற்று அதான் சிலோன்காரர், அவர் தான் ஃபைனான்ஸ் பண்ணுறார். எக்ஸ்எம்எல்ஏ கோவிந்தராஜன் உங்களுக்கு கோவிந்தராஜ், அவர் 4 நாள் பார்ட்னர் அந்த படத்தில். வேண்டாடா இதை எப்படியாவது கட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு நான் போயிட்டு 10-15 நாள் ஆச்சு. அதுக்கு பிறகு ஒரு பூசல் ஏற்பட்டுச்சு. என்னன்னா, நான் ஒரு ஹிந்தி படத்தை பார்த்தேன், அது நல்லா இருக்குங்க அப்படின்னு. என்ன படம்? அம்சக்கல். நான் ஒரு கல்யாணத்துக்கு பெங்களூர் போயிருந்தேன். கம்பகடாவில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன். மணி நடந்து வரான். சார் அப்படின்னு. என்னடா? ஏன்னா மாடந்தட்டில் சமையல் கட்டில் சமையல் ஆக்கிட்டு இருந்தவங்க இன்றைக்கி புடைக்குமே. 2 பேர் காப்பு சாப்பிட்டாங்க. வெளியே வந்து மணி 5:45. என் கூட வரைய கொஞ்சம் தூரம் போயிட்டு வரலாம். போகலாம். எங்கே? சும்மா வாவே நேராக அந்த ஓஎம்ஸ் தேட்டர்னு பெங்களூரில் கடைசியில் இருக்குது அந்த ஒரு தேட்டரு. அதில் தான் இந்த அம்சக்கல் போடுது. ஹிந்தி படம் பார்த்துட்டுல முடிஞ்ச விடுறேன். அருமையான கதை, நல்லா இருக்குது. இது எம்ஜிஆருக்கு ரொம்ப சூட்டபுள்ள கதை அப்படின்ட்டு விட்டுட்டார். அவன் அதை இது பண்ணிவிட்டு எம்ஜிஆர்கிட்ட போய் இது போல் அந்த படத்தை துரை கூட பெங்களூரில் பார்த்தா எங்கூட இருந்தான். அவன் அண்ணனுக்கு ரொம்ப சூட்டபுளான கதைன்னு சொன்னான். எனக்கு கூட்டி கேளுங்க எப்படி இருக்குன்னு. அப்படியா? அவன் பார்த்தானா? துரையை கூட்டிகிட்டு வா, கார் வந்து வாங்கி என்ன சட்டை போட்டுக்கிட்டு வா, அண்ணன் கூட்டிகிட்டு வர சொல்லி போனேன். உக்காந்து இந்த கதையை அமிர்தக்கல்லை நீ பார்த்தியா? ஆமாண்ணே நான் பார்த்தேன். அருமையான கதை தான். எப்படி சொல்கிறேன்? அந்த அம்சம் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு நமக்கு முக்கியம். அவன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணும், பணம் கிடையாது, 10,000 ரூபாய் கேட்குறான். அதை சம்பாதிக்கணும், அவள் கல்யாணம் பண்ணிக்கணும். அதான் என் குறிக்கோள். ஆகையினால நான் பேண்டு வாசித்து சம்பாதிச்சு 10,000 ரூபாய் கொண்டு வரேன், உன் கல்யாணத்தை முடிக்கிறேன் அப்படின்னு சபதம் பண்ணிட்டு பரப்புறேன். தான் கதை ஸ்டார்டிங். நீங்கள் அதுக்கு மேலே இருக்குது, என்ன வேணால் செய்தி பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணுங்கள். அந்த பேண்டு வாசிக்கிறது இது வரைக்கும் நீங்கள் வாசித்தது கிடையாது. அந்த கேரக்டர் தானே எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது ரீலு கிடைக்கல, அது ஸ்கிரிப்ட் இருக்குது, இது இருக்குது, விட்டுட்டாங்க. 4-5 நாள் ஆகிப்போச்சு. அப்புறம் டிஸ்கஷன் அவர் திரவயம் சிலோன்னு போகிறார். முடிவு ஏதாவது பண்ணுங்க, நான் சிலோன்னு போடுவேன். அப்போ அவங்க எல்லாம் உக்காந்து பேசிடுறேன். இல்லை இவன் என்னமோ தீராத விஜயம், தீராத இதுன்னு துரை வந்து ஒரே அடங்கிட்டு போயிட்டான். என்னன்னு அவனை எடுத்துடுவான். முதல்ல நீலகண்ட சார் சொல்கிறாரு, அவருக்கு கமிஷன் வருது. அது இதே போதுங்க, இந்த கதையை நம்ம எடுக்கலாம். இருங்க பொண்ணுங்க அது இது திருப்பி என்னை கூப்பிட்டாங்க. அந்த கதையை உனக்கு ரொம்ப பிடிக்குது. எனக்கு 100க்கு 150% அந்த கதை பிடிக்குதுங்க. அப்படி அவன் வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னால் நான் இந்த வேலையை விட்டு போயிருந்தேன். அப்போ ஒன்று கேளு, அது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, அது நாம் அந்த கதை எடுக்கிறோமோ நீ பேசி அதை முடிவு பண்ணி எக்ரிமெண்ட் போட்டு இது வந்துடுங்க. நாளைக்கு ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து பாம்பே பாம்பேயில் இருந்தாங்க. ஒரு அமௌண்ட் இருந்தாங்க, செக்கை கொடுத்தாங்க. இது நாங்கள்
ஸ்கிரிப்ட் ஹிந்தியில் தான் ஸ்கிரிப்ட் இருக்குது, அதை தமிழாக்கணும். ஹிந்தி ஸ்கிரிப்ட் இது ஃபோட்டோஸு இதெல்லாம் கொடுத்தாங்க. எல்லாம் வாங்கி ஹோட்டலுக்கு வந்துட்டாங்க. நாங்கள் ப்ளைனுக்கு புறப்படும். அப்போ அங்கேருந்து ஃபோன் வருது, ஒரு பாக்ஸ் இருக்குது, அதெல்லாம் பிஞ்சு போச்சு, அதெல்லாம் கட் பண்ணி இது பண்ணல சேர்த்தனா அந்த இது நல்லாயிருக்கும். அதனால் அந்த பாக்ஸு இருக்கு, அதை நான் கொண்டு வர சொல்லியிருக்கேன், அதை வாங்கிட்டு போய் ஏதாவது யூஸ் வந்தாரு பாருங்கள் அப்படின்னு. நீங்கள் போகாதீங்க, நாளைக்கு போங்க. அன்றைக்கி நாங்கள் சினிமாவுக்கு போயிட்டோம். மறுநாள் காலம்பரை பாக்ஸை வந்துச்சு. அந்த பாக்ஸை எடுத்துக்கிட்டு நாங்கள் ப்ளைன் வச்சு மெட்ராஸ் வந்தோம். ஏவிஎம் ஸ்டுடியோவில் படம் போடுறாங்க. எல்லோரும் சேர்ந்து கும்பலே இருக்கு. ஏவிஎம் மகன் பெரியவர் இருக்காரு, அவர் வந்தார். பார்க்கலாண்ணா போனால் உக்காந்தாங்க. ஏய் துரை எங்கண்ணா? இதான் அங்கே இருக்கான். வந்து உட்காருங்க அப்படி. நான் ஆண்டவனை கும்பிட்றேன், ஓகே ஆகணும், நல்லா இருக்குன்னு சொல்லணும். என்னடா கதை, அதை போய் இவ்வளோ தூரம் பாயிண்ட்டு போட்டுலாம் பேசினேன்னு நாளைக்கு பிடிச்சிக்கிட்டா என்ன பண்ணுறது? நானும் ஜெகநாதன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். போய் உட்காந்தோம். படம் போச்சு. ஃப்ரண்ட்டில் ஒரு சீனே இருக்காது, எல்லாம் கிழிஞ்சி போச்சு. சில இது கட் ஆச்சு, திரும்ப ஜாயின் பண்ணி திரும்ப போட்டான். படம் முடிஞ்சு போச்சு. வெளியே வந்தாங்க, நின்றுக்கிட்ட கான்ஃபரன்ஸ். அப்போ ஒரு வார்த்தை சொன்னார். யார்? ஏவிஎம் மகன் இருக்காரு, அவர் என்ன சொன்னார்? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எடுங்க, இல்லைன்னா அந்த அமௌண்ட்டை நான் கொடுத்துட்றேன், என்ன கொடுத்துருங்கன்னு. எம்ஜிஆர் இருக்குது அப்படியே அவர் மனசில் வெளியே சொல்லாதவே அவர் இந்த கதை வந்ததுக்கு காரணம் யார் தெரியல. அவர்கிட்ட சொல்கிறார், எங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் துரைன்னு அவர் பையன், அவன்தான் மூல காரணம். அவனோட பாயிண்டில் தான், அந்த தைரியத்தில் தான் அதை வாங்கன்னு சொன்னேன். அந்த கேரக்டர் வந்து இது வரைக்கும் எனக்கு புதுசு. அதுதானே நான் சொன்னேன், அதுக்கு தான் நீங்கள் சொன்னேன். நீங்கள் எடுங்க, இல்லைன்னா அதை கொடுத்துருங்க, நீங்கள் அந்த படத்தை நான் எடுக்கிறேன், நீங்கள் எடுக்கணும்னு நான் உங்களை அதானே கேட்டேன் அப்படின்னா. இல்லை அவங்களுக்கு அதை கொடுத்தாச்சு. உடனே சபாபதியை கூப்பிட்டு போனால் ஒரு கவர் எடுத்தவன் 5000 ரூபாய். அதை வாங்கினாலும் இவர் கையில் வச்சுட்டு இப்படியே வச்சுட்டு நான் அங்கே அவ்வளோ தூரத்தில் நின்றுக்கிட்டு எனக்கு இந்த படம் எங்களுக்கு வந்ததுக்கு எவ்வளோ டிலே ஆனதுக்கு காரணமே இந்த போல் ஒரு கதை வருவானோன்னு நமக்கு அதிர்ஷ்டம் இருக்குது. அதனால் அவன் தான் இதுக்கு மூலக்காரன். அந்த பணத்தை எடுத்து பாக்கெட்டை சொல்கிறான். என்ன பிடிச்சி ஒரு கட்டு பிடிச்சிச்சு போட. அப்புறம் உடனே மேலே கூப்பிட்டார். சரி முடிஞ்சு போச்சு, நீங்கள் அந்த ஹிந்தி ஸ்கிரிப்டை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணேன், இது பண்ணி அவர்கிட்ட அந்த மயிலாப்பூர்காரர்கிட்ட கொடுத்தா அவர் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தாரு. டைலாக்ஸே இல்லை, இந்த ஃபைல் அதை பண்ண கொடுத்தாரு. அவர் பேசி அதை ஆரம்பிங்க, நீங்கள் மித்ததெல்லாம் ஆரம்பிங்க, நான் அடுத்த மாதம் நாங்கள் கால் ஷீட் கொடுக்குறேன். இது எல்லோரும் அங்கே போகும்போது அந்த முதலாளியை நான் கூப்பிட்டு கை கொடுக்குறேன். பெரிய கோடீஸ்வரர். ஏன்னா அந்த படம் வந்தது என்னால். அதில் ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அந்த படத்தில் காஷ்மீரில் அவுட்டோர் போகணும், அதுக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜரோ இவங்களெல்லாம் துரை பட்ஜெட்டில் போட்டிருக்கல இது அந்த பூவின் துவி வசந்தங்கள் இதுன்னு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு ரெக்கார்டு பண்ணாச்சு. அந்த பாட்டு பிரமாதமாக வந்துச்சு. இங்கே புறப்படும் போது நானும் செட்டியார், ப்ரொடக்ஷன் மேனேஜர், இவர் அவங்க மகன் எல்லாம் காஷ்மீர் போயிட்டோம். மொழிவாடு ஹோட்டலில் ரூம் எடுத்து விட்டாங்க. ஹோல் மெட்ராஸ் பூராவும் சுற்றிட்டோம். தினம் 10 நாளாக. தினம் இந்த இடத்துல பார்த்தோன்னா நோட் புக்கில் நம்பர் 20 அதை இப்படி இது இப்படி எடுத்து நோட் புக்கில் எல்லாம் சுற்றிட்டு நேராக வந்தோம். இது பண்ணோம். இந்த அவுட்டோரில் போனோம்னா நீலகண்டம் வந்து அவுட்டோரில் வர முடியாது, அவருக்கு டயாபிட்டிஸ்காரர், நான் நடக்கக்கூடாது. அவர் என்ன சொல்வார் என்கிட்ட, டைரக்டர்கிட்ட சொல்ல இருக்கட்டும் நாம் பார்த்துக்கலாமா அப்படின்னு. ராத்திரியில் 11 போய் டிஸ்கஷன் போகிற மாதிரியே ரூமுக்கு போய் நாளைக்கு என்ன சீன் எடுக்கிறோம், இந்த சீன் எடுக்கலாம்ண்ணா, எந்த இடம் அங்கே நான் பார்த்துருக்கேண்ணா, இது இப்படி நல்லா இருக்குமா, சூட்டபுளாக இருக்குமா, அதுதான் நான் பார்த்துருக்கேன், அது பக்கத்தில் ஒன்று பார்த்துருக்கேன், அது ஸ்டில் எல்லாம் காமிப்பேன். சரி எல்லாம் ரெடியாக போகணும். ஸ்டார்ட் கட் எல்லாம் நான் தான் எது மற்றதெல்லாம் எல்லாம்
அவர் நாங்கள் அரபையும் எடுத்துட்டோம். என்னங்க தகராறு அப்படின்னா காஷ்மீரில் 10 நாள் ஆகிறதுக்கு காரணம் இந்த மேகங்கள் இருக்க, அது 11 மணிக்கெல்லாம் அப்படி மேகம் போயிட்டே இருக்கும். தலைக்கு மேலேயே போகும், வெயிலே வராது. அதுக்கு மேலே தான் வெயில் இருக்குது. அடுத்த மேகம், அதுக்கு மேகத்துக்கு இந்த மேகத்துக்கு கேப் இருக்கல, கேப் அதுக்கு முன்னால் ரெடியாக இருந்து அந்த மேகம் போட்டு தாண்டி ஒன்று ஷாட் எடுத்துடும். இப்படியே எடுக்கும் ஒன்று ஷாட் படி ஷாட் உடனே எடுக்க முடியாது. ஒரு நாளைக்கு வெயில் நல்லா கிடைக்கும், ஒரு நாள் அது கிடைக்கும். அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மிலிட்ரி பேண்டுக்கு பணம் கட்டுவோம். அதை கட்டிட்டேன் இதுன்ட்டா அதுக்கு கேப்டன் யாருன்னா மயிலாப்பூரில் ஐயர், அவர் தான் கேப்டன். அட்டாரமெண்ட்டுக்கு தமிழ் ஆவடியில் இருந்த இது தான் அங்கே வச்சுருக்கான். அவர்கிட்ட நீங்கள் இது போல் போலீஸ்காரனுடைய பொண்டாட்டிங்கெல்லாம் கொடி வச்சுருக்காங்க, அவங்களெல்லாம் திரட்டி கொடுக்க முடியும். எம்ஜிஆருக்காக எது வேணாலும் செய்வான், எது வேணால் நடப்பான். அவ்வளோ பேரையும் நான் அங்கே கொண்டு போய் நிறுத்துகிறேன். போலீஸ்காரனுக்கு 100 பேருக்கு லீவு கொடுத்துட்றேன். அவனை கொண்டு நீ போதுமா கோவிந்தராஜில் அவரை கையை பிடிச்சிக்கிட்டு அது என்ன இதெல்லாம் ஓகே பண்ணிட்டோம். 11 மணிக்கு போகிறோம். குல்மார்க்கில் ஷூட்டிங் நல்லா இருக்குமா, நாளைக்கு வெயில் கிடைக்குமா, ஆனால் பார்க்கலாம்னா எப்படி இருக்குது. அதை பண்ணிவிட்டு இது பண்ணோடனே இவர் உடனே கோவிந்தராஜில் ஆனால் அந்த பாட்டை என்ன அதுதான் மெட்ராஸ் எடுத்துலாம் சொல்லிட்டேன் அப்படின்னா நான் நின்றுக்கிட்டே இருந்தப்ப இல்லைண்ணே நான் ஒன்று சொல்கிறேன், அது ஏதாவது குவைச்சிக்கிட்டு ஏதாவது என்ன திட்டேன்னா என்ன தான் சொல்ல போகிறேன், என்ன சொல்லு. அந்த பாட்டுக்கு ராஜா படத்தில் எடுக்கலாம் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருந்தேன். யாரை கட்டு பண்ணேன், யார் இது புதுசாக சொல்கிறேன். நானும் கோவிந்தராஜில் போய் அதெல்லாம் இதுக்கு பேண்டுக்கு கட்டாச்சு, இதுக்கிட்டாச்சு. அவங்க 100 பேர் அவங்க வராங்க, சாப்பிட்றாங்க. அந்த பாட்டு பேலஸ்லேயே இருக்கலாம் அப்படின்னு பண்ணி எல்லாம் முடி பண்ணியாச்சு. ஏன்னா புது கதையாக இருக்குது, டைரக்டர் கெடுக்குறோம். அதெல்லாம் முடியாது, அது நல்லா இருக்காது. அதெல்லாம் அது ரேட்டே கெடுக்க முடியாது. திருப்பி அவங்க ஒரு தடவை செலவு பண்ணிவிட்டு அங்கே மெட்ராஸில் திருச்சி அதெல்லாம் வேண்டாம். அப்போ நாங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. அப்புறம் இதை பற்றி எல்லாம் கொஞ்சம் டிஸ்கஷன் எல்லாம் பண்ண பிறகு நாடுக்கு எல்லா ஆட்களையும் இது ஊர்வலத்துக்கு வரவங்க பேண்டு மாதிரி கரெக்டாக நின்று இது போய் நமக்கு ஒரு இது எடுக்கிற வரைக்கும் பொறுப்பு நீ தான். நல்லா இல்லைன்னா அதனுடைய நஷ்டத்தெல்லாம் நீ தான் ஏற்றுக்கணும். எனக்கு கோபம் அவர் மிதமிஞ்சு பேசுகிற மாதிரி நமக்கு இது இல்லை, மனசில் வச்சு எதுக்கு எனக்கு கோபம் இல்லை, டைரக்டர் மேலே தான் எனக்கு இது. அப்புறம் நான் அண்ணா நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் நாங்கள் ஏற்றுக்க தயாருன்னு எதை சொன்னாலும் எல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கிட்டு நான் வைக்கல, ஞாயிறு திங்கள் செவ்வாய் 3 நாள் வச்சு அந்த பாட்டை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு வேண்டான ஏற்பாடு பண்ணுங்க. டைரக்டர் எங்களோட வரல, நாங்கள் தான் ரூமுக்கு வந்தோம். அவர் தனியாக காரணம். நாங்கள் காலம்பர 6 மணிக்கெல்லாம் ராஜா பேலஸுக்கு போயிட்டோம். மிலிட்ரிக்காரன் வந்துட்டான், உக்காந்தான். நாங்கள் கொடுத்துருற இந்த பாட்டு இருக்கேன் அதை ஒரு தடவை அவன் டேபிளில் போட்டு அவங்க ரிஹர்சல் பார்க்குறாங்க. அங்கே உக்காந்து எல்லாம் உக்காந்துக்கிட்டு அவங்களுக்கு நோட்ஸ் கொடுப்பானுங்களே, நோட்ஸ் கொடுத்துட்டு கரெக்டாக வாசிக்கிற 1 2 3 ரெடி பார்த்து அந்த பாட்டை அப்படியே வாசிக்கிறேன். அந்த டைமில் எம்ஜிஆர் பேலஸுக்குள்ளே இருந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன். நாங்கள் போனோம், அண்ணா வணக்கண்ணா வணக்கம் நான் சாப்பிட்டியா, எல்லாம் சாப்பிட்டேன், எல்லாம் சாப்பிட்டேண்ணா, என்ன டேப் ரெக்கார்டாங்க இல்லைண்ணா அந்த மிலிட்ரிக்காரங்க வாசிக்கிறாங்கண்ணா அதே பாட்டை அவங்க நோட்ஸ் போட்டு எல்லாம் இதை வாசிக்கிறாங்க. திருப்பி போனாங்க ஒரு தடவை வாசிங்க, அவங்க வாசித்தாங்க. இந்த பாட்டு ரெக்கார்டு பண்ணல, எதுக்கு அது ஒன்றுக்கு லாய்க்கு இல்லை. அதை விட 100 மடங்கு அவங்க வாசித்தாங்க. இவருக்கு அப்படியே இந்த பக்கம் பார்த்தேன். ராமார்த்தி என்னென்ன நல்லா இருக்குது, பேண்டு பிரமாதமாக இருக்குது. இல்லை அவங்க நல்லா ப்ராக்டிஸ் ஆகணுங்க. அவங்களாம் அதே தொழில் அவங்க நம்ம ஒன்று செய்ய துறை என்னென்ன லாங் ஷர்ட் வச்சுக்கலாம். அங்கேருந்து ஊர்வலம் வந்துக்கிட்டு இருக்கு. அதில் ஒரு பெண்ணு ஒரு ஆணும்
மாப்பிள்ளை காரில் உக்காந்துருக்கும். அது யாரானா கோவிந்தராஜன் மகனை மாப்பிள்ளையாக போட்டார். ஓ எக்ஸாம்பிள் கோவிந்தராஜன் மகன். நாங்கள் டான்ஸு பொண்ணுங்களை கூட்டி அது ஒரு பொண்ணை போட்டு அந்த இது பேலை வச்சு அந்த ஷார்ட் எடுத்தோம். ஷார்ட் எடுத்த உடனே எம்ஜிஆர் கலங்கிட்டார். 3 நாள் எடுத்தோம் சார். ஆ 3 நாள் எடுத்துட்டு பிறகு இங்கெல்லாம் நெகட்டிவ் வந்து எல்லாம் போய் எடிட்டிங் ரூமில் மார்க் பண்ணோம். எம்ஜிஆர் வந்துட்டார், நானும் வந்துட்டேன், திரவையும் வந்துட்டார். இந்த பாட்டு சின்ன பூர்ணமாகி கடைசியில் இந்த நிலைக்கு வந்திருக்கு. இதுக்கு ஹீரோ ஒருத்தன், ஹீரோயின் ஒருத்தன், வில்லன் ஒருத்தன், இதுக்கு நடுவில் இந்த பாட்டு வந்திருக்கு அப்படின்னு கதை சொல்கிறாரு எம்ஜிஆர். அப்போ எடிட்டர் சொல்கிறாரு, ரொம்ப நல்லா வந்திருக்குண்ணா, அருமையாக வந்திருக்கு. நான் ஷார்ட் பை ஷார்ட்டு பிரிண்ட் பண்ணியிருக்கேன், நல்லா மார்க் பண்ணேன். அதெல்லாம் ஒரு தடவை எல்லாம் போட்டார். எல்லாம் பார்த்துட்டு மார்க் பண்ணேன். அப்புறம் அந்த இதில் வந்து எனக்கு தனியாக 20,000 கொடுத்தேன். பா அந்த பணம் ப்ரொடக்ஷன் இதில் ஆஃபீஸிலேருந்து அவங்க அனுப்பிச்சிட்டாங்க. இவர் கொடுத்து அவரை அனுப்பிச்சிட்டாங்க. யாருக்கும் தெரிய வேண்டாம். அந்த பாட்டு தான் நான் அந்த படத்தில் ஜீவன். சார், நாம் ஒர்க் பண்ணுற வேணும்னா ஒரு தைரியம் வேணும், ஒரு துணிச்சல் வேணும். எந்தெந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் மேலே எம்ஜிஆர் அட்டாச்மெண்ட்டாக இருந்தார் உங்களை மாதிரி? வேறு யாரும் அசிஸ்டன்ட் டைரக்டர் வரவே முடியாதுங்க. எங்கள் ஸ்தானத்தில் இன்னொருத்தர் வர முடியாது. எம்ஜிஆர் படங்கள்ல உங்களுக்கு எவ்வளோ சம்பளம்? 15,000 20,000 ரூபாய் தான் எக்ரிமெண்ட். ஓ வாங்குறது 40,000 வாங்கிடுவோம். அப்பா எம்ஜிஆருக்கும் பா நீலகண்டனுக்கும் எப்படி இருந்த ரிலேஷன்ஷிப்? இவர் அவரை எப்படி வசப்படுத்துவோன்னு அந்த ஆள் நல்லா கண்டுபிடிச்சிட்டான். நல்லா சம்பாதிச்சான். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.